நிற்பதும், இதுவரை நம்ம நிற்பதும், இனிமே நம்ம நிலைப்பதும் அவருடைய கிருபை. அல்லேலூயா. ஒரு சின்ன சரணத்தை பாடி இந்த வார்த்தைக்கு கடந்து செல்வோம். இதுவரை நிற்பதும், இனிமேல் நிலைப்பதும் எல்லாமே உங்க கிருபைதான். இதுவரை நிற்பதும், இனிமேல் நிலைப்பதும் எல்லாமே உங்க கிருபைதான். பெருமை பாராட்டிட ஒன்றுமில்லையே, தாங்கி நடத்துவது உங்க கிருபையே. பெருமை பாராட்டிட ஒன்றுமில்லையே, தாங்கி நடத்துவது உங்க கிருபையே. நன்றி சொல்லி துதி பாடி மனதார தொழுகிறோம். நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இயேசுவே என் எஜமானனே, நேசரே என் துணையாளரே. இயேசுவே என் எஜமானனே, நேசரே என் துணையாளரே. ஆமென். அவரே நம்மளுக்கு கூட இருக்கிறது, நம்மை தாங்கி வழி நடத்துகிறவர். அல்லேலூயா. எத்தனை பேர் இன்னைக்கு வாஞ்சையா இருக்கீங்க ஆண்டவருடைய வார்த்தை கேட்பது? ஆமென். எல்லாருக்குமே ஒரு வாஞ்சை இருக்கும் ஆண்டவர் வார்த்தை கேட்பது. அதுக்காக தான் இன்னைக்கு உங்க எல்லாருக்கிட்டையும் பகிர்ந்துக்கிறது நான் வந்தேன். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு காரியம், அதாவது இன்னைக்கு பார்க்கக்கூடிய முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, நம்ம வாழ்க்கையில இது அடிக்கடி நடக்கிற ஒரு விஷயம். We don't need replacement, we need strengthening. இங்கிலீஷ்ல சொன்னா, தமிழ்ல சொன்னா, நமக்கு மாற்றம் தேவையில்லை, பலப்படுத்துதலே தேவை. அல்லேலூயா. மறுபடியும் சொல்றேன், நமக்கு மாற்றம் தேவையில்லை, பலப்படுத்துதலே தேவையானது. அல்லேலூயா. We don't need replacement, we need strengthening. புரியுற மாதிரி ஒரு காரியம் சொல்றேன், சாட்சிகரமான ஒரு காரியம் தான். அடியனுக்கு இந்த கால், நம்ம ஃபுட்பால் ஆடுவோம், ரன்னிங், சின்ன வயசுல இருந்தே அத்லெட். ஸோ ஃபுட்பால் விளையாட இந்த ஜவ்வு தேஞ்சிட்டுன்னு சொல்றாங்க டாக்டர். ஸோ என்ன ஆச்சு, ஆர்த்தோபி டாக்டரை போய் பார்க்கும்போது அவங்க கொடுத்த காரியம் என்னன்னா, இங்க முட்டியில கரெக்டா 4 வாட்டர் போடணும், போட்டு உள்ள ஜெல்லை ஏற்றணும், 6 மாசம் நடக்க முடியாது, இந்த மாதிரி சொன்னாங்க. நான் என்ன செஞ்சேன், இல்ல நம்ம உடம்புல ஒரு கத்தியும் படக்கூடாது. ஐ டோன்ட் நீட் எனி ரிப்ளேஸ்மெண்ட், எனக்கு எந்த மாற்றமும் தேவையில்லை. ஆண்டவர் கொடுத்த இந்த முழங்கால ஆண்டவரை நீங்களே பலப்படுத்துங்க, நீங்களே சுகப்படுத்துங்கன்னு சொன்ன. இப்பயும் ஃபுட்பால் விளையாடுறேன், அப்பப்போ ஓடுறேன், ஒரு பிரச்சனையும் இல்லை. இதுதான் இன்னைக்குள்ள காரியத்தை நம்ம பார்க்க போறோம். நிறைய விசுவாசிகளின் வாழ்க்கையில சில காலங்கள், பலவீனமான சில காலங்கள் அதிகமா உணரப்படும். எத்தனை பேர் உணர்றீங்க? விசுவாசிகளுக்கு இது அதிகமா நடக்கும். என்னடா வாழ்க்கை, ஆமென். சோர்வு, தோல்வி, தாமதம், இல்லைன்னா இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை அடிக்கடி சின்ன பிள்ளைங்க கூட சொல்லுங்க, பிரஷர், அழுத்தம். அல்லேலூயா. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஆபத்தான எண்ணத்தை நம்மளுக்குள்ளே விதைக்கிறது. எத்தனை பேர் அதை உணர்ந்திருக்கீங்க? எல்லாருமே அதை உணர்ந்துருக்காங்க. ஆமென். இப்போது நம்ம யோசிக்கிறோம், நான் தகுதியானவன் கிடையாது, தேவன் வேற ஒருத்தரை தேர்ந்தெடுக்கட்டும், இந்த காரியத்துக்கு நான் தகுதியானவன் இல்லை, நான் ரொம்ப பாவம் பண்ணிட்டேன், தகுதியானவன் இல்லை, என்னால இதை செய்ய முடியாது, இல்ல இந்த பொண்ணுக்கு நான் சரியான மாப்பிள்ளை இருக்க முடியாது, நான் தகுதியானவன், இந்த பொண்ணுக்கு இந்த மாப்பிள்ளை தான் சரியா வரும். இந்த மாதிரி சில காரியங்கள், சில விஷயங்கள்
இந்த மாதிரி ஒரு மனப்பாங்கு தேவனுடைய நிலைத்திருக்கும் சக்தியிலிருந்து மனிதனுடைய வரம்புகளுக்கு கவனத்தை மாற்றுகிறது. நல்லா கவனிங்க, தேவனோடு நிலைத்திருக்கும் சக்தியிலிருந்து the focus of God, அந்த கவனத்தை அப்படியே மாத்தி மனுஷங்கிட்ட கொண்டு வந்து, நான் தகுதி இல்லாதவங்க, அவங்க தகுதியானவங்க, அவங்க கடந்து போட்டோம். ஆண்டவர் என்ன தேர்ந்தெடுக்க மாட்டாங்க, அவங்கள தான் தேர்ந்தெடுப்பாங்க. இந்த மாதிரி சூழ்நிலை நிறைய நம்ம லைஃப்ல வந்திருக்கு. ஆனா வேதாகமம் அப்படி சொல்லு. வேதாகமம் தொடர்ந்து வேற உண்மையை தான் நமக்கு வெளிப்படுத்துகிறது. அதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அல்லேலூயா. தேவன் தமது ஜனங்களை அவர்கள் பலவீனத்தில் தள்ளி விடுவதில்லை. நல்லா கவனிங்க இந்த வார்த்தையை. தேவன் தன்னுடைய ஜனங்களை அவர்களுடைய பலவீனத்திலே தள்ளி விடுவதில்லை. அந்த பலவீனத்திலேயே அவர்களை வலிமைப்படுத்துகிறார். Hallelujah. God does not discard his people when they are weak. He strengthens them within their weakness. Hallelujah. Hallelujah. எத்தனை பேர் புரியுது நான் சொல்றேன்? Hallelujah. நல்ல இந்த இன்னைக்குள்ள வசனத்தை, இன்னைக்குள்ள இந்த காரியங்களை நல்லா கவனிங்க. நம்ம வாழ்க்கையில நடக்கிறத தான் நான் எப்பயுமே பேசுவேன். அதை தாண்டி நான் பேசணும். ஏன்னா அந்த வார்த்தையில தான் ஒவ்வொரு நாளும் நமக்கு பலன் இருக்கு. ஆமென். தேவனுடைய ராஜ்யம் மாற்றத்தின் மேல் கட்டப்படவில்லை. மீட்பு, புதுப்பிப்பு மற்றும் வலிமைப்படுத்துவதற்கு மேலே கட்டப்பட்டிருக்கிறது. ஆமென். மாற்றத்தை நோக்கி அவங்க கட்டல, அதிலேயே வலிமைப்படுத்தி 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 உங்களை உருவாக்குகிறது. இங்கிலீஷ்ல சொன்னா they mold you, they never destroy you. மனிதன் மாற்றுகிறான், தேவன் மீட்டெடுக்கிறான். மனிதன் தள்ளி விடுகிறான், ஆனா தேவன் உருவாக்குகிறான். அதனாலதான் ஒரு வசனம் இருக்கு, தள்ளப்பட்ட கல்லை தலைக்கு மூளை கல்லாய் ஆக்கினான். இன்னைக்கு நம்ம இருக்கிற எல்லாருமே இதை உணரணும். ஆமென். ஒரு காலத்துல நம்மளை தள்ளி விட்டுருப்பாங்க, காணாத ஒரு தேசத்துல இருப்போம், வறண்ட பூமியில இருப்போம், இவனா உருப்பட மாட்டான்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு இவனா கேள்விக்குறி. அதுதான் தேவன். ஆமென். இன்னும் வசனத்துக்கே போட்டு ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் வசனத்துக்கு போறோம். எத்தனை பேர் வேதத்துல எகூத் என்கிறவரை அறிந்திருக்கிறீர்கள்? நியாயாதிபதி புஸ்தகத்துல எகூத் என்பவரை அறிந்தவர்கள் கரங்களை தூக்குங்க. பர்சிலாய் என்கிற மனிதர் எத்தனை பேர் அறிந்திருக்கீங்க? எத்திகேயோஸ் எத்தனை பேர் அறிந்திருக்கீங்க? கேள்விப்பட்டிருக்க பாஸ்டர், ஞாபகம். ஒனிஸ்போரஸ் அவர் யாரு பாஸ்டர்? எந்த அதிகாரத்துல இருக்காரு? எத்தனை பேர் ஜோசேப் அறிந்திருக்கீங்க? ஆமென். சாலமன் ராஜா, ரேகாப அவர் கை தூக்கிட்டாரு. சரி. மேரி மெதல் எல்லாருமே தெரியும். அதான் இந்த உலகமே அதுதான். அதாவது தெரிஞ்சவங்களை எல்லாருக்குமே தெரியும், ஆனா அந்த பின்னாடி இருந்து வேலை செய்றாங்க பார்த்தீங்களா, அவங்களை யாருமே தெரியாது. அதுதாங்க மனுஷன். இந்த சபை கட்டப்பட்டிருக்க இந்த அளவுக்கு அழகா இருக்க, முன்னாடி இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும். பின்னாடி இதெல்லாம் செஞ்சு இதெல்லாம் பிக்ஸ் பண்ணி கஷ்டப்பட்டாங்க அந்த ஒவ்வொரு சகோதரரும். இந்த காப்பேட் போடுறதுக்கு கஷ்டப்பட்டாங்க. அவங்க பேர் என்னன்னாலும் கேட்டு பாருங்க. இந்த பிரதர் அந்த பிரதர் யாருமே தெரியாது, அவங்களுக்கு அடையாளமே கிடையாது. நான் சொல்றேன், அந்த மாதிரி மனிதர்களை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம எல்லாருக்குமே இந்த ஒரு சுபாவம் இருக்கணும். ஏகூத் என்பவர் நல்லா நீங்க அந்த இதுக்கு போறதுக்கு முன்னாடி ஐசையா 40:29 வசனத்தை படிக்க கேட்கும். ஐசையா 40வது அதிகாரம் 29வது வசனம். ஹalleluya. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவமில்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். யாருங்க அது?
பண்றது? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. கர்த்தர் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு, அதுதான் நம் தேவன். மறுபடியும் சொல்றேன், தேவன் தம்முடைய ஜனங்களை அவர்கள் பலவீனத்தில் இருக்கும் போது மாற்றுவதில்லை. தேவன் உங்களுடைய பலவீனத்துல உங்களை மாற்ற மாட்டார், உங்களை வலிமைப்படுத்தும். ஆமென். அதுதான் இந்த வசனம் சொல்லுது, சோர்ந்து போகி இருக்கிறவர்களுக்கு பலனை கொடுக்கிறார், சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை நிரப்புகிறார். இப்ப வர ஏகூத் என்பவர் யார்? நியாயாதிபதி புஸ்தகத்துல 3வது அதிகாரம், நியாயாதிபதி 3வது அதிகாரம் 15ல இருந்து 21வது வசனம். இத படிச்சா நமக்கு டைம் பத்தாது, சுருக்கமா சொல்றேன். ஏகூத் என்பவர் என்ன பாருங்க, ஏகூத் என்பவர் வலது எழுது கை உடையவர். அல்லேலூயா. அந்த காலத்துல எழுது கை உள்ளவர்கள் எப்படிப்பட்டவர்கள் உங்களுக்கு தெரியுமா? அதாவது அவங்களுடைய ட்ரெடிஷன், அவங்களுடைய கல்ச்சர்ல சொல்ல போனா ஒரு விதமான டிஸ்அட்வான்டேஜ், குறைவுள்ளவர்கள். காரணம் என்னன்னா, ரைட் ஹேண்ட்ல எதுவும் செய்ய முடியாது. அந்த காலத்திலே ரைட் ஹேண்ட் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். அந்த ரைட் ஹேண்ட்ல உள்ளவங்க தான் எல்லா காரியத்துக்கும் முன்னாடி அனுப்புவாங்க. ஏகூத் என்பவரோ லெஃப்ட் ஹேண்டர், எழுது கை உடையவர். ஆனா அவர் வைத்து ஆண்டவர் செய்த அற்புதம். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரிடம் அழுதார்கள், ஆண்டவரே எங்களுக்கு பல போராட்டங்கள். அந்த நேரத்துல ஏகூத் என்பவர், அவருக்கு பெரிய பேக்ரவுண்ட்லாம் கிடையாது, அவர் ஒரு ஹீரோ கிடையாது, அவர் ஒரு பெரிய மெஜஸ்டி கிடையாது, ஒரு போதகர் கிடையாது. It's just a simple ordinary man. உங்களை மாதிரி என்ன மாதிரி ஒரு சராசரி மனிதர். ஆனா அவர் எழுது கை உடையவர். எப்படி அவரால இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்க முடியும்? எப்படி அவர்களுடைய கண்ணீரை துடைக்க முடியும்? மனிதர்களா இருந்தா என்ன பண்ணிருப்பாங்க? வேற ஒரு ஆளை நம்ம அரேஞ்ச் பண்ணுவோம், இவனுக்கு லெஃப்ட் ஹேண்ட், இவனுக்கு இது நம்மளுடைய கல்ச்சர்ல தேர்ந்தெடுக்க முடியாது, இவன் நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வர மாட்டான், இவன் ஒரு முன்கோபி, இவனுடைய சுபாவம் சரியில்லை. பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா? நீங்க ஒரு சராசரி மனிதர், நீங்க கொஞ்சம் கோபப்பட்டு பேசிட்டீங்கன்னா போதும், இது சரியில்லை, நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வராது. மனிதர்கள் அடையாளத்தை பார்க்கிறார்கள், தேவன் உங்கள் குறைவுகளிலிருந்து உங்களை நிறைவாக்குகிறார். அதே மனிதர்களை வைத்துதான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விடுதலை கொடுத்தார் என்று வேதாகமம் சொல்லுகிறது. எபிரேயர் மொழியில ரைட் ஹேண்ட் has been restricted, அதாவது இதனால ஏதோ செய்ய முடியாது, குறைவு. எபிரேயர் மொழியில இத்தாரியா எமினோ. அதனாலதான் நீங்க சாதாரண தமிழ் பைபிள்ல இங்கிலீஷ் பைபிள் படிக்கும்போது உங்களால அந்த அர்த்தத்தை ஊர்ந்து பார்க்க முடியாது. ஆனா எபிரேயர் மொழியில இட்ஸ் a disadvantage. பார்க்க போனா உங்களை மனிதனாவே மதிக்க மாட்டாங்க. நீங்க போய் விடுதலை கொடுக்க போறீங்களா எழுது கை வச்சுக்கிட்டு? நோ, அவுட். மனிதன் அதான் செய்வான், ஆனா தேவன் அப்படி செய்யல. தேவன் அந்த சூழ்நிலையில கூட அவரை வைத்து அவங்களுக்கு விடுதலை கொடுத்தார். அவரை தாண்டி ஆண்டவர் நினைச்சா அவர் டைரக்டாவே செய்யலாம். அவரை தாண்டி போகாம, இல்ல அவரை வச்சு மாத்தி வேற ஆளை தேர்ந்தெடுக்காம, அவரை வைத்தே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பலத்தை கொடுத்தார் என்று 21வது வசனத்துல போட்டு. அல்லேலூயா. அந்த வசனத்தை படிங்களேன். தன் இடது கையை நீட்டி தன் வலப்புறத்து இடுப்பிலே கட்டியிருந்த கத்தியை உருவி அதை அவன் வயிற்றுக்குள் பாய்ச்சினான். நார்மலி இடது கையில இருக்கிற இந்த கத்திய இங்க இருந்து உருவணும். நம்ம நார்மலா இப்படிதானே எடுத்து இது பண்ணுவோம். சோ இதுல இருந்த அந்த பலத்தை பாருங்க, எடுத்து குத்தினான். இது கர்த்தராலே ஆகும். மனுஷங்க என்ன நினைப்பாங்க, இதனால இதை எடுத்து இது ஏதாவது விழுந்துட்டுனா, இவன் அந்த போர்ல ஏதாவது நம்மள காலவாரி விட்டுட்டான்னா, மனிதனுடைய சிந்தனை அதுதான். இட்ஸ் லாஜிக். ஆனா ஆண்டவர் அந்த இன்லாஜிக் அப்படி லாஜிக்கா மாற்றுவார். அல்லேலூயா. ஏகூத் என்பவருடைய அடையாளத்தை இன்னைக்கு நம்ம பார்த்தோம். ஆண்டவர் அவருக்கு மாற்றத்தை கொடுக்காமல் என்ன செய்தாரு? இருக்கிற இடத்திலே உங்களை வலிமைப்படுத்தினார். ஆமென். இரண்டாவது காரியம், பர்சிலா என்பவர். எத்தனை பேர் அவரை கேள்விப்பட்டிருக்கீங்க? இல்ல அவர் பேரையாவது என்னைக்காவது ஒரு நாள் கேட்டிருக்கீங்க? சான்ஸே கிடையாது.
ஏன்னா நம்ம படிக்கிறதுலாம் முக்கியமான காரியங்களை மட்டும்தான். பாத்தீங்களா, அழுத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நிறுத்தல் பாருங்கள்னா எல்லாருக்குமே தெரியும். ஏன் சின்ன பிள்ளைக்கு கூட தெரியும், சண்டே ஸ்கூல் ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா பர்சிலா பத்தி கேட்டு பாருங்க, ஏதோ ஒரு மனிதர் போல ஏதோ ஒரு வறண்ட பூமியில ஏதோ இருந்திருப்பாரு, அதுதான் சொல்லுவாங்க. இவர் என்ன பண்ணார்? காலத்துக்கு ஏற்ற பலம், அதுக்கு பேரு மாற்றம். காலத்துக்கு ஏற்ற பலம். 2 சாமுவேல் 17வது அதிகாரம் 27, 29 நீங்க பாத்தீங்கன்னா, 2 சாமுவேல் 17வது அதிகாரம் வசனம் 27 இருந்து 29. இதுல என்ன நீங்க பாத்தீங்கன்னா, தாவீது ராஜா தன்னுடைய மகனாகிய எப்சிலோன் கிட்ட இருந்து ஓடுறார். ஐயோ, ஏற்கனவே சவுல் கிட்ட இருந்து ஓடினார், பெத்த பிள்ளை கிட்ட இருந்து இப்ப ஓடிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு நிம்மதி, பிரச்சனை மேல பிரச்சனை, ஓடி ஓடி சாப்பாடு இல்ல, தூங்க இடம் இல்ல. அவர் கூட வந்த ஜனங்களும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல ஏதாவது இன்னொரு ராஜாவோ இல்ல இன்னொரு ராணுவமோ இல்ல ஒரு நல்ல தலைமை பொறுப்புல இருக்கிற தளபதியோ வந்து அவரை காப்பாத்தி கொண்டு போகணும், இல்ல அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்யணும். இவங்க படுற கஷ்டத்தை நல்லா பார்த்த மனிதர்ல ஒருத்தர் தான் இந்த பர்சிலா என்பவர். இதுல முக்கியமான காரியம் என்ன தெரியுமாங்க? நான் முதல்ல சொன்னேன், காலத்துக்கு ஏற்ற பலம். அதுக்கு அர்த்தம் என்னன்னா, இவருக்கு 80 வயசு. இப்போ நீங்க பசியில இருக்கீங்க, உங்களுக்கு வருமானம், கஷ்டப்பட்டு இருக்கீங்க. ஒரு 80 வயசு முதியவர் உங்ககிட்ட வந்து உதவி செஞ்சா உங்களால அதை ஏத்துக்க முடியுமா? இல்ல கற்பனை பண்ணியாவது பார்க்க முடியுமா? நானே மேற்கொண்டு 80 வயசுல இவர் என்ன எனக்கு பண்ண முடியும்? மனுஷனோட சிந்தனை அதான். ஆனா இந்த மனிதர் செய்த காரியம், தாவீது ராஜாவும் அவர் கூட இருந்த அத்தனை பேருக்கும் உணவு, படுக்க இடம், தேவையான எல்லா பொருளையும் கொடுத்து அவர்களுக்கு பணிவிடையும் ஆறுதலும் ஆயிருந்தார். இவர் ஒரு ப்ராஃபட் கிடையாது, இஸ் நாட் அ தீர்க்கதரிசி, இவர் ஒரு போர் வீரர் கிடையாது. அல்லேலூயா. இவர் எந்த நாட்டுக்கும் ராஜா கிடையாது, a simple man. 80 வயது உள்ள ஒரு முதியவர். தாவீது ராஜா இதை பார்த்துட்டு 19வது அதிகாரத்துல நீங்க பார்த்தீங்கன்னா 31 இருந்து 39 வீட்டுல போய் படிங்க. 2 சாமுவேல் 19வது அதிகாரம் 31 இருந்து 39. அதுல தாவீது ராஜா என்ன பண்ணாரு? இந்த மனுஷனை என்னுடைய பேலஸ்க்கு வா கூப்பிட்டுருக்காரு. அதுக்கு அவர் கொடுத்த வார்த்தை, வேணாம், நான் என்னுடைய அப்பா அம்மா உள்ள கல்லறைக்கே நான் போய் சேர்ந்துடுறேன், என்ன அங்கேயே அடக்கம் பண்ணுங்க, எனக்கு இந்த ராஜாவான ராஜரிக வாழ்க்கை வேணாம். அதுக்கு பதிலா கிம்ஹாம் என்பவரை இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டார். அந்த அவரை வேணா நீங்க இது பண்ணிக்கோங்க. அந்த கடைசி கட்டம் தான் அந்த வார்த்தை 37வது வசனத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு வார்த்தை. ராஜா பர்சிலாவுக்கு ஒரு முத்தம் கொடுத்து அவரை அனுப்பி வைத்தார். அந்த முத்தத்துக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நான் அவ்வளவு வேதனையில இருக்கும்போது எனக்காக பரிதாபப்பட்டு எல்லா தேவைகளும் செய்தீர்களே ஆண்டவரே, நான் நினைக்காத நேரத்துல இந்த மாதிரி ஒரு 80 வயதான ஒரு முதியவர் வந்து எனக்கு உதவி செய்வதற்கு கர்த்தர் அங்க இடம் கொடுத்தீங்க. அவருக்கு பதிலா வேற யாராவது கொடுத்துருக்கலாமே. 80 வயசு என்ன பண்ண முடியும்? ஆனா அவருக்கு பலத்தை கொடுத்து என்ன பாதுகாப்பதற்கு ஆண்டவரே நீங்க ஒரு விசை யோசிச்சீங்க. அதுதான் ஒரு முக்கியமான காரியம். ஆமென். கடைசியா ஒரு காரியத்தை பார்ப்போம். ஏன்னா இன்னும் போனோம்னா 10 மணி ஆயிடும். இன்னொரு நபர் எத்திகோ. இவர் வந்து ரொம்ப ஜாலியான மனிதர் நினைக்கிறேன். இதுல வந்து நம்ம மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரி இவர் மாதிரி எப்படின்னா, நம்மளுடைய பவுல் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எல்லாரும் சண்டே அதான நடக்குது, மீனா சிரிக்கிறாங்க எல்லாரும். பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஐயா அப்படியே உறங்கிட்டாரு. சரி, உறங்கணும், ஜன்னல் பக்கமா உட்காந்து உறங்கணும். அதுவும் 3வது மாடி. என்னாச்சு? அவ்வளவுதான், இறந்துட்டார், விழுந்து இறந்துட்டார். நம்ம வாழ்க்கையும் அப்படிதான், முடிஞ்சிட்டு, எல்லாமே முடிஞ்சிட்டு, ஆவிக்குரிய வாழ்க்கை முடிந்து விட்டது.
சில நேரத்துல சில பாரங்கள், சில வேதனைகள் நம்மளை அடிக்கும் போது முடிஞ்சுட்டு எல்லாமே கவர்மெண்ட் நினைக்கிறது. பவுல்ராஜா என்ன செஞ்சாரு? வந்து அவரை கட்டி அணைத்து மறுபடியும் அவருக்கு ஆண்டவர் மூலியமா உயிரை கொடுத்தார். அல்லேலூயா. நீங்க விழுந்துட்டீங்கன்னா அவ்வளவுதான் இல்லை. ஆமென். ஆண்டவர் நீங்க இழந்ததை மறுபடியும் உங்களுக்கு கொடுப்பார். அது உங்களுக்கு விசுவாசம். இவர் முடிஞ்சிட்டுங்க, இதுக்கு மேல இவரால வர முடியாது, இவருக்கு ரீப்ளேஸ்மெண்டா ஒருத்தவங்க வேணும் நீங்க நினைச்சீங்கன்னா அது மனிதனுடைய தீர்மானம். நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க. இன்னைக்கு எனக்கு இந்த வேலை சரியில்லை, நான் நினைக்கிறது சரியா நடக்க மாட்டுது, சில சூழ்நிலைகள் எனக்கு ஏத்த மாதிரி இல்லைன்னு மனிதர்கள் நீங்க யோசிக்கலாம். ஆனா கர்த்தருடைய சமூகத்துல நீ எங்க விழுந்தியோ அங்க உன்னை உயர்த்துவோம். ஆமென். இன்னைக்கு உங்க நாட்டுக்காக, நம்ம இந்திய தேசத்துக்காக நம்ம ஜெபிச்சவங்க, புது சிஎம்மா வந்தாரு விஜய் அவர்கள், தனியா நின்னார். எந்த கூட்டணியும் கிடையாது அவருக்கு. எத்தனை பேர், எத்தனை அவதூறான வார்த்தைகள். அவர் நல்லவரோ கெட்டவரோ நமக்கு தெரியாது. ஆனா நாட்டுக்காக வந்தார், உண்மையா நின்றார். வேற எதுவுமே அவர் செய்யலங்க. தன்னை தாழ்த்தினாரு. ஜனத்துக்காக நான் இருப்பேன்னு சொன்னார். அப்பயும் அவரை போட்டு தாக்கி 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 உடனே அவர் ஓடி போலியே, வேணாப்பா எனக்கு இந்த அசிங்கமே வேணாம், நான் திரும்பவும் படம் நடிக்க போறேன்னு அவர் சொல்லு நின்னா. அப்படி நம்ம நிக்கணும். சில இடத்துல சோர்ந்து போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், முடியாது. இன்னைக்கு நம்ம நினைப்போம் இந்த காரியம் எனக்கு சித்தம் இல்லை, நான் நினைக்கிறது அதுதான் எனக்கு சரியா இருக்கும், என்னால இந்த வாழ்க்கையில நிம்மதி இல்லை, எப்ப பார்த்தாலும் போராட்டம் பிரச்சனை, போராட்டம் பிரச்சனை, நான் எப்படி இருக்கிறது, நான் பேசாம அங்கேயே போயிடுறேன், இக்கரைக்கு பச்சை அக்கறைன்னு சொல்லுவாங்க. போன அப்புறம் தாங்க தெரியும், போறதுக்கு முன்னாடி தெரியாது. இதுல முக்கியமா கூட இருப்பாங்க பாருங்க சிலவங்க, பெரியவங்க சிறியவங்க எல்லாம் சேர்ந்து இன்னும் ஏத்தி விடும். இது சரியில்லை, நீ விட்டுரு, நீ போ. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? உனக்கு நான் மாற்றத்தை கொடுப்பதற்கல்ல, நீ நிக்கிற இந்த சூழ்நிலையில உனக்கு நான் பலத்தை கொடுத்து மறுபடியும் ஏற்றுவேன். இந்த மாதிரி நிறைய காரியங்கள் நம்ம லைஃப்ல நடந்துகிட்டு இருக்கு. அதனால பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொருத்தவங்களும் சரி, கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு செவிகளும் சரி, நான் ஒன்னே ஒன்று சொல்ல விருப்பப்படுறேன். ஒரு சூழ்நிலையை காரணம் காட்டி அதுக்கு ஒரு மாற்றம் வேணும்னு மட்டும் சொல்லாது. நம்மளால நிறைய காரியங்களை மாற்ற முடியாது நம்ம வாழ்க்கையில். நம்ம சரீரத்தை நம்மளால மாற்ற முடியாது. புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? ஆனா படைச்சதை யாருனாலையும் மாற்ற முடியாது. நீயா போய் மாத்தினா அது சாத்தம். உன்னுடைய சரீரத்துல ஏதாவது பிரச்சனை இருக்கா, ஆண்டவர்கிட்ட ஒப்புக்கொடு. அதை சரிப்படுத்துவதற்கு அவர் ஆயத்தமா இருக்கார். அதை விட்டுட்டு இதை நான் மாத்தணும், அதை நான் மாற்றணும், சபையை மாத்தி வெளியே போகணும், வேற போதகரை பார்க்கணும், வேற இடத்துல போய் ஜெபம் பண்ணணும், இந்த மனைவி சரியில்லை அந்த மனைவியை பார்க்கணும், இல்ல அந்த மனைவியை விட்டுட்டு வந்துட்டு அதனால இந்த மனைவி சரியா இருக்கும், இல்ல இந்த கணவர் சரியில்லை இவரை பார்த்தேன் இவரே சரியில்லைன்னு சொல்லி திரும்ப அந்த கணவர்கிட்ட போறது. இதெல்லாம் லாஜிக் இல்லாத ஒரு வார்த்தை. இயேசுநாதர் நான் ஜெபிச்சு பார்த்தேன், அவர்கிட்ட இருந்து எனக்கு எதுவுமே கிடைக்கல, நான் அந்த கடவுள்கிட்ட போறேன். நல்லா தீர்மானிச்சு பாருங்க. நீங்க நடக்கிற வழி ஒவ்வொன்றும் ஆண்டவர் தீர்மானிக்கிறார். இன்னைக்கு நீங்க நடக்கிறது அவருடைய கிருபை, இன்னைக்கு நீங்க நிலைத்து நிற்கிறது அவருடைய கிருபை. அதனால உங்களை நீங்க தாழ்த்தி ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில மாற்றம் வேண்டாம், ஆனா நான் இருக்கிற சூழ்நிலையில எனக்கு புதிய பலத்தை கொடுத்து, புதிய சத்துவத்தை கொடுத்து, அதை பலப்படுத்தினான். அந்த காரியத்துல நீங்க எனக்கு பலனை கொடுக்கும் பொழுது அதுதாங்க உங்களுக்கு சாட்சியா மாறும். அதுதாங்க நீங்க சபையில நிற்கும் போது ஆண்டவரை துதிச்சு, ஆண்டவர் எனக்காக செய்த சாட்சின்னு சொல்லுவீங்க. சும்மா இதை மாத்திக்கிட்டு அங்க அதை மாத்திக்கிட்டு அது பேர் சாட்சி இல்லை. உள்ளத்துல இருந்து நான் பேசுறேன். ஆமென். சாட்சினா உங்க சூழ்நிலை, இந்த சூழ்நிலை மாறுது பாத்தீங்களா,
இதுல நீங்க பலனா நிக்கிறீங்க பாத்தீங்களா, அவர் பலத்துல அத அவர் பலப்படுத்தி மாத்தும் பொழுதுதாங்க அது சாட்சியாகும். ஆண்டவருடைய சமூகத்துல எல்லாரும் தாழ்த்தி ஒப்புக்கொடுங்க. நீங்க என்ன சூழ்நிலை கடந்து போனாலும் சரி, கர்த்தருடைய கரத்தை மட்டும் விட்டுறாதீங்க. உங்களை நிறைய பேர் அவதூறா பேசுவாங்க, உங்க கூட நெருக்கமா இருப்பாங்க. சில சூழ்நிலையில உங்களை அப்படி விட்டுட்டு போவாங்க. சொந்து போவாதீங்க. உங்க இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க. அது ஆண்டவர்கிட்ட விடுங்க. ஆண்டவரே, என்னுடைய சூழ்நிலைக்கு எனக்கு மாற்றம் வேண்டாம், எனக்கு அதற்கு ஆண்டவரே நீர் பலத்தை தான், அதுல எனக்கு புதிய சத்துவத்தை தான். அந்த சூழ்நிலையை ஆண்டவரே நீர் மாற்றி போடுங்க. அல்லேலூயா. எல்லாரும் இந்த சிரிப்போம். அன்பின் ஆண்டவரே, கொடுத்த வார்த்தைக்காக we don't need a replacement in our life. எங்களுக்கு புதிய மாற்றம் எதுவுமே தேவையில்லை. இருக்கிற இடத்திலே ஆண்டவரே, அந்த சூழ்நிலை, அந்த காரியம், அந்த உறவு பலப்படும்படியாக கர்த்தாவே புதிய பலத்தை தான், அதை ஒரு சாட்சியாக எங்கள் வாழ்க்கையிலே நீர் மாற்றும்படியாக தாழ்மையோடு ஒப்புக் கொடுக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரரையும் உடைய பரிசுத்த கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவதாசனுடைய வார்த்தையால் கர்த்தாவே உம்முடைய வார்த்தை அவர்களுடைய இருதயத்திலே நிலைப்பட்டு இருக்கட்டும் ராஜா. செல்லும் பொழுதும் சரி, இந்த வாரத்தை கடந்து செல்லும் பொழுதும் சரி, கர்த்தாவே உம்முடைய தயவுள்ள கரம் அவர்களுடைய கரத்தை பிடித்து நடக்கும்படியாக தாழ்மையோடு ஜெபிக்கிறேன். வந்திருக்கிற எந்த ஒரு சகோதரராக இருந்தாலும் சரி, மனதிலே பாரமாய் இருந்தால் ஆண்டவரே, அந்த பாரத்தை நீர் நீக்கி போகும். கண்ணீர் துளிகளை ஆண்டவரை துடைத்தவர் புதிய பலத்தை தரும்படியாக தாழ்மையோடு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். எங்கள் நல்ல ஜீவனுள்ள பிதாவே. ஆமென்.